பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அம்மாநிலத்தின் 2 பிரதான கூட்டணிகளிலும் உள்ள கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் ஏற்படுவதில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. ஆட்சியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவரும் முதலமைச்சருமான நிதிஷ்குமார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகிய இருவரும் அண்மையில் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதன்படி ஐக்கிய ஜனதா தளம் 101 இடங்களிலும், பாஜக 100 இடங்களிலும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. மீதமுள்ள 43 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க திட்டமிட்டுள்ளனர். ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் இந்த முறை 40 தொகுதிகளை கேட்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணியில் உள்ள வேறு சில கட்சிகளுக்கும் இடங்களை ஒதுக்க வேண்டியிருப்பதால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 70 தொகுதிகளையாவது பெறுவதில் விடாப்பிடியாக உள்ளது. கடந்த முறை 19 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு இந்த தேர்தலில் 50 தொகுதிகளை ஒதுக்க ராஷ்டிரிய ஜனதா தளம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த தேர்தலில் 19 தொகுதிகளில் போட்டியிட்டு 12 தொகுதிகளில் வென்ற மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியும் கூடுதல் இடங்களை எதிர்பார்க்கின்றன. இதுபோன்ற சிக்கல்களால் 2 கூட்டணிகளிலும் தேர்தல் தொகுதி பங்கீடு தாமதமாவதாக பீகார் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.